வெல்கம் டு விஜய் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கிரானி 2ல வந்து டோர் எஸ்கேப், நம்மளுக்கு எந்த எஸ்கேப் கீ டோர் எல்லாம் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கேமுக்குள்ள உள்ள வந்தாச்சு. வாங்க இல்லை போய் டே ஒன்ல கிரானி நம்மள அடிக்கிறா, நம்ம கிரானி அடிக்கிறோமா இல்லை ஃபாதர் நம்மள அடிக்கிறாரா இல்லை ஃபாதர் நம்ம அடிக்கிறோம்னு பார்ப்போம். வாங்க அது சப்பையே போவோம். உங்களுக்கு சவுண்டு கேட்கணுமா, அதனால நம்ம சவுண்ட் ஏற்றியாச்சு. நம்ம இங்கே இங்கே போய் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஓடியே போய் ஒளிஞ்சுக்குவோம். நம்ம இங்கே ஒளிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கிரானி ஒரு உடம்புல இருக்கோம். அங்கே இருக்கிற கீழே ஓரங்கடா, கீழே போய் பார்ப்போம். கிரானி என்ன வெடிகுண்டு வரீங்க என்னை பார்க்க? ஒரு கைப்புள்ள மேலே இல்லைன்னா அது ரெண்டு பேரும் நம்மளை ஜூஸ் போட்டு குடிச்சிருவாங்க. எவனா நல்லா தான் இருக்கு கேமுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை நான் மார்க் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, கேமுக்கு அவுட் ஆஃப் 10க்கு 10 கொடுத்துருவேன். ஏன்னா கேம் செம்மையாக இருக்கு. இங்கே தடவிட்டு இருக்கோம். கிரானி நம்மள வந்து தடவை போட்டு வைப்பேன். மாவு போட்டு திங்க போட்டு வைப்பேன். போடுறா கைப்புள்ள போய் இருக்குல்ல கீ இருக்கு, டோர்க்கி வந்தோடனே டோர்க்கி அடிச்சிருச்சு. இங்கே அந்த உடல் தேவையில்லாது, இங்கே அந்த உடல் தேவைப்படும். டோர் லாக்கர், ஸ்டண்ட் கன் இருக்கு, ஸ்டண்ட் கன். சரி நம்ம அப்படியே மீடியா ஐயோ கிரானிலாம் உனக்கு தேவையா? உனக்கு தேவையா? அதை பிடிச்சி பயனே இருடா, என்னோட ஃபாதர் வராடா, வந்து உன்னை போட்டு தள்ளிடுவாடா. கிரானி உன் ஃபாதரை கூப்பிடு, எங்கே இருக்கான் நானும் பார்க்குறேன், நானும் போட்டு தள்ளுறேன் உன்னை. அவன் என்ன எலிபிஞ்சி, அவனை வேமா வர சொல்லு. ஓ ஃபாதர், ஃபாதர் எங்கே இருக்க? எங்கடா இருக்க? நான் இங்கே இருக்கேன், உனக்கு என்னடா? ஃபாதர் வாங்க 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 செல்லம், வாங்க பட்டுக்குட்டி வாங்க. கீ அடே கழுட்டு பையில உன் கீழே போடுறா. கீழே நம்மள ஃபஸ்ட் தேவைப்படும். ஐயோ கிரானி போயிடுச்சா? கிரானி வந்துருச்சு. இங்கே இந்த பொருள் 1 2 மொத்தமாக இன்னும் நம்மளுக்கு கொஞ்சோன்னு பொருள் தான் தேவைப்படும். அந்த பொருள் மட்டும் கிடச்சிச்சான் போகிறோம். நம்ம இந்த எஸ்கேப்பை இன்னைக்கே முடிச்சு தரலாம். அப்படியே நைஸாக கீழே போவோம். கீழே போட்டாச்சு, ஸ்டண்ட் கன் எடுத்தாச்சு, ஓடுறா கைக்குள்ள ஸ்டண்ட் கன் எடுத்தாச்சு. நம்ம இப்போ போய் ஐடாகிடுவோம். ஐடாக வேணாம், சரி இதுக்குள்ள என்ன இருக்கும் பார்ப்போம். வந்தோடனே அந்த பொருள் எடுத்துச்சா, இன்னும் எல்லாம் கிடைச்சிருச்சு. மேலே போனோம்னா ஒரே ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை மட்டும் எடுத்துட்டு கத்திரிக்கோள் இருக்கும், அதை எடுத்துட்டு முடிச்சுட்டான். கேம் முடிச்சிடலாம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக்கை போட்டுட்டு பக்கத்துல அந்த பெல்லை இருக்கும் ஆனில் போட்டு வச்சுவாங்க. இந்த வீக் லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 2 இல்லை ஒரு 3 லைக்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம இதுலேயே கிரானிலேயே கிரானி 2 இருக்கு. அப்போ நம்ம கிரானி 2ல தான் அடுத்த சாப்டர் விளையாடுவோம். இல்லையே பார்ட் 2 கிரானியில் டோர் எஸ்கேப் நீங்கள் பண்ணிடுவோம். அடுத்து போட் எஸ்கேப் பண்ணுவோம். அதை வந்துட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுவோம். இந்த எஸ்கேப்பெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இங்கே ஓடுவோம் அப்படியே. கிரானி எங்கே போகிற? அடை பிடிச்சி பையிலே எங்கடா இருக்க? உனக்கு கண்டுபிடிச்சி மண்டையிலே போடணும். கிரானி என்ன போடாம பேசுறியா? இது ஐயா கன்னர்ல
அந்த கிராணி பார்த்துட்டு ஒரே நம்மள உள்ள விழுந்து அடிச்சுடும். அடே பொறுத்து பண்ணி வெளியே வாடா, உன்னைய கொட்டை பிடிச்சு பாடத்தை போய் கொடுக்குறேன்டா. ஒரு வடுத்து எனக்கு ஒரு சாப்பு உண்டான ஓட பசிக்குது. கிராணி போய் உங்ககிட்ட இருக்கிற நாய்களெல்லாம் சாப்பிடு. நீ அடிச்சு போட்ட ஆளுகளை நீ என்னையாண்டு சாப்பிட வந்துட்டா? ஐயோ ஐயா ஐயே பாட வேண்டாவடா. கைஸ் உங்களுக்கு 2 பேருக்கும் என்ன பேர் வைக்கலான்னு நீங்களே ஒரு கமெண்ட்ல சொல்லிட்டு போடுங்க. கிராணி செத்துச்சு. அது ஃபாடரு. ஃபாடர் வாங்க வாங்க, ஃபாடர் வாங்க வாங்க வாங்க. செல்ல குட்டி ஃபாடர். 1 மினிட் இருக்கு. அதுக்குள்ளே நம்ம எல்லா விருந்து எடுத்து கீழே போட்டு வந்துடுவோம். ஒரு நிமிஷத்துல வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷத்தை எல்லா பொருளையும் கீழே போய் போட்டு வந்துடுவோம். இங்கே அது தேவைப்படாது. இங்கே போட்டாச்சு. கீ எங்கே போட்டாச்சு. கீயை போட்டாச்சு. இப்போ மேலே போய் அடுத்து என்ன போடுறது? கைஸ் இப்போ 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. செம்பேட்டில் போய் இங்கே எடுத்துட்டு போய் நம்ம இங்கே ஒரு அக்கௌண்ட் கொண்டு போட்டு வந்துடலாம். ஓப்பன் பண்ணிட்டு அனுப்புவோம். இதெல்லாம் போயாச்சு. இங்கே கட்டிங் பிளேடு எடுத்தாச்சு. கட்டிங் பிளேடை எடுத்தாச்சு. நம்ம இங்கேயே சேஃபாக போய் ஒழிஞ்சுக்குவோம். இதை அப்படியே வெளியே போட்டுடலாம். கண்ணு காணும், ஸ்ட்ரென்த்து கண்ணு வேணும். ராணி ஜெனிஃபர் இப்போ வருவாங்க. அவங்க 2 பேரும் போட்டுருவோம். கைஸ் இந்த 2 ஜோடிக்கும் நீங்கள் நல்ல ஒரு பேரை வைங்க. சூப்பர் பேரை வைங்க. நல்ல பேரை வைங்க கைஸ். ஏன்னா எனக்கு ஒரு பேர் எனக்கு தோணுது. அந்த பேரை வைப்போமா? மொட்டை சொத்தை. சரி, உனக்கு எந்த பேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட்ல போடுங்க. இங்கே நிற்போம். மொட்டை வந்துச்சு. சொட்டையை காணா. சொட்டை மைண்ட் வயசு போய் பார்ப்போம். ஏய் சொட்டை ஓயம்மா வாடா. ஏய் கைஸ் தண்டா சொட்டை. இப்போ கிராணியை போட்டு தள்ளியாச்சுன்னா சொட்டைக்கு உசுறு வந்துடும். ஏன் உயிர் ஐயோ என்னடா ராக்கெட் மாதிரி அங்கே பறந்து போயிடுச்சு. அவ்வளோதான். நம்மளை முடிச்சுட்டா. இப்போ அவ்வளோதான். நம்மளை முடிச்சு கைஸ். கழுத்து பையன் சொட்டை எங்கே போனான்னு தெரியல. கிராணி எங்கேயே வச்சுருந்தது. சரி நம்ம வெளியே போவோம். டே ஒன்ல இந்த எஸ்கேப்பெல்லாம் முடிக்கவே முடியாது. அப்படி நம்ம நினைக்க கூட முடியாது. ஏன்னா இது பெரிய டாஸ்கா இருக்கும். சரி நம்ம வேகமாக போய் ஒடிஞ்சு ஹைட் ஆகிப்போம். ஜஸ்ட் மிஸ். கிராணி முன்னாடியே வந்துருக்கு. ஓய் கிராணிக்கு நம்ம இங்கெல்லாம் காமிச்சு போட்டாச்சு. இங்கே இருக்கணும் ஒரு கிராணி. நம்ம எங்கே போனாலும் கிராணி நம்ம பின்னாடி வரும். கிராணி இங்கிட்ட வா. கிராணி நம்ம கிட்ட போவோம். ஃபாதர் வந்தா போடும். அவனையும் இவளையும் போட்டு தள்ளிட்டு நம்ம கீழே போயிடலாம். ஃபாதர் வந்தா வரான். டொமேல் ஃபாதர் வெளியே வந்தோட போட்டு தள்ளிடலாம். ஃபாதர் அங்கேயாச்சும் போட்டாச்சு. போட்டாச்சு. நம்ம இப்போ கீழே போய் ஆன் பண்ணிட்டு வந்துடுவோம். எல்லாத்தையும் ரெண்டு கட்டை இருக்கும். இங்கே இது கீழே போட்டாச்சு. இப்போ நம்ம மேலே போயிடுவோம். ஏன்னா இங்கே நல்லா சவுண்டு தெரிச்சு விட்ட சவுண்டு. அதனால் இங்கே மொட்டையும் சொத்தையும் வேகமாக ஓடி விடுவாங்க. நம்ம
இங்கே போய் ஐடியாக்கு உக்காண்டு நான் 2 சட்டையும் காண மாட்டீங்களா? இங்கே போய் இதை போட்டாச்சு. கிராணி வருமா? வராது. அப்படி வந்தால் நம்ம ஒளிஞ்சு ஐடியாப்போம். ஒரு ஒளி இல்லை கேஷ். நம்ம எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். என்ன வெறும் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்கு. அந்த வேலையும் பார்த்துட்டு அங்கே ஒரு பொருளை கறி எடுத்து போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. நம்ம கேம் முடிச்சிடலாம். கிராணி வந்து ஃபாரர் வரணும். ஃபாரர் வந்தாருன்னா அந்த கேம் கேஸ் நம்ம எப்படியோ இல்லை ஒளிஞ்சு கிராணி போச்சு வந்துருச்சு. ஃபாரரை காணா. ஃபாரர் வந்தால் அந்த மேட்ச் முடிக்கலாம். ஃபாரர் எங்கே இருந்தாலும் வாடா. ஃபாரர் மாதிரி நம்ம பேச அனுப்புவோம். ஃபாரர் எங்கே இருந்தாலும் வாடா சொத்த மாட்டியா. கைஸ் ஃபாரர் வந்துட்டாரு. அந்த கெல்ட்டு போய் வந்துட்டான். டோமேல் என்ன டான்ஸ் ஆடிட்டு நீங்க நடந்தோம் நடனம் நடனம் நாங்கள் டான்ஸ் ஆடுவோம். ஜிஞ்சக்கடும் ஜிஞ்சக்கடும் நடனம் பாரு நடனம் நாங்கள் நடனம் ஆடிக்கிறோம். ஜிம் ஜிம் அஞ்சிம் ஜிம் அஞ்சிம் ஜிம் 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 ஜிம். பார்த்தீங்களா? இவங்களுக்காக ஒரு பாட்டு ரெடி ஆக்கிட்டோம். நம்ம இதையும் மாட்டியாச்சு. நம்ம இந்த எஸ்கேப்பை ஆல்மோஸ்ட் முடிக்கப்படும். என் கடை சொல்லணும்னு எனக்கு ஜாலியாக இருக்கு. இங்கே போட்டுருவாங்க தென்னங்கேஸ்க்கு. நம்ம மேலே போயிடுவோம். மேலே போய் ஒரே ஒரு பொருள் எடுக்கணும். அந்த பொருளை எடுத்துட்டு ஓடி வந்துடுவாங்க. அதான் கேஸ் மேட்ச் முடிக்கப்படும். இதை யாருமே இல்லை. ஓடி போய் இருக்குல்ல. ஐயா இல்லையா மேலே கண்ணு கிடக்கு கைஸ். இங்கே எவ்வளோ வேகமாக கண்ணு எடுத்தாச்சு. ஒளிஞ்சுக்கும் தானே கீழே போடுவான். இப்போ எது எடுக்கிறதுன்னு தெரியல. இப்போ பாருங்க வச்சாச்சு. கிராணி வந்துருச்சா? என்ன ஆச்சரியம். கிராணி ஒரு செகண்ட் வந்து உள்ளது. சரி இப்போ ஃபாதர் மட்டும்தான் அந்த மொட்டை வந்தானா அவனை போட்டு தள்ளிடலாம். மொட்டையா ஏமோடா உனக்காக நான் எவ்வளோ நேரம் நிற்கா இருக்கு. மொட்டையனுக்காக நிற்போம். 1000 years பிறகு கேஸ் நம்ம 10 வருஷம் இங்கேயே உட்காந்துட்டோம். இன்னும் இந்த கழுத்து போல காணோம். அந்த ஆணிக்கையாம் பாருங்க. கிராணியை மட்டும் இப்போ கூப்பிட இருக்கும். மொட்டையை கொடுத்தா போடும். இந்த மேட்ச் முடிச்சிருச்சு. மொட்டை கொண்டு போய் அவன் அடி ஒன்னே. இப்போ நான் அடிக்கிறேன். கழுத்து போய் எங்கே இருக்கான்னு சொல்லியே. கழுத்து போல ஓடி விடா. முடிஞ்சா உண்மையான ஆம்பளை என்னை அடிச்சு கட்டுற பார்ப்பான். போடா பொம்பளை. இதை எடுத்தாச்சு. நம்ம இப்போ அடிக்கு அந்த கிரவுண்டுக்கு போகணுமா? அந்த கிரவுண்டு போய் அங்கே போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே தூர தண்டனா போட முடிஞ்சிச்சு. நம்ம இந்த கேமே முடிச்சாச்சு. கிராணிக்கு பாய் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன அதுக்குள்ள நம்ம தப்பிக்கணும். அப்படியே நம்ம தப்பிச்சுக்கோமான்னு தெரியல. நேரம் கிராணி வந்துருச்சிருக்கோம். கிராண்ட்ஃபா மட்டும்தான் இருப்பான். இந்த வீட்டுக்கு ஒரு பாய் சொல்லியிருக்கோம். பாய் பாய் வீட்டுக்கு பாய். நான் எஸ்கேப் ஆகி போகிறேன். எஸ் நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. டோர் எஸ்கேப் வெற்றிகரமா முடிச்சாச்சு. அது எத்தனை நிமிஷம் 14 நிமிஷத்துக்குலாம் முடிச்சாச்சு. என்ன மொட்டை சொட்டை என்ன பாய் பாய். அடுத்த கேமில் பார்க்குறேன். பாய் பாய். இல்லை கைஸ் எல்லாத்துக்கும் பாய் பாய். உங்களை நான் அடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அறுவடைக்கு உங்களை விடுவிடு. நான் உங்கள் விஜய் கேமிங்.
லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆன்ல போட்டு வச்சுக்கோ. அப்பதான் நம்ம போடுற வீடியோ டெய்லியும் போடுவோம். அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பை பாய்.